ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அதாவது 2323 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட நீதிமன்றங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா mch.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 97 இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அண்டு 97 தமிழ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 28 ஏப்ரல் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்ட் விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செலக்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சியும் சேர்ந்தது தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து டிரைவர் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 32 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் அப்படின்னு சொல்லிட்டு 48 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளீன்லினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேன் மசால்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணிவிட்டு அதை நல்லா படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் 27/5/2024 நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.